இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 69th and 17th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல அங்க ஏதோ ஒரு பொண்ணு அழகா இருக்கிறான்னு எல்லாரும் வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோ பையனும் போய் பார்த்துருப்பானா, யார் இந்த லேடியா இருக்குது முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா, அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஒரு நோபல் வந்துட்டு அப்புறம் புள்ள இன்னும் தனியா உட்காந்துட்டு இருக்கிற மாமா கூட டேட்டிங் வரையா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்னடா தொடலாம் செய்யறேன்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நோபலை தூக்கி சொறி டைட் பண்ணி சாகடிச்சிருவா போல விட்டா. வேற யாரும் கிடையாது, ஆக்சுவலி அந்த லேடி நம்ம சார்லட்டா தான் இருக்கும். 24/7 அந்த ஆர்மர்ல இருக்கிறங்காட்டி ஆர்மரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் அடையாளமே தெரியல. அந்த சார்லட் கூட சோல் அப்படின்னு இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பாள். அவ சார்லட்டுக்கு இரு நான் உனக்கு புதுசா ஒரு சொக்கா போட்டு தரேன் அப்படின்ட்டு ஒரு கவுன் ஒன்று வியர் பண்ணி கொடுத்துருப்பாளா. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த அம்மாவோட அழகுல மயங்கிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் இந்த சொக்காவில் எங்கேயாவது என் ஆள் மட்டும் என்ன பார்த்துட்டானா அசிங்கமா போயிருங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த சகுனமோ தெரியல. கரெக்டா கேப்டன் யாமி அங்க வருவாரு. வந்து பார்த்து நீ என்னடி ட்ரெஸ் போட்டிருந்திருக்குன்னு சொல்லி வச்சு பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நீ போட்டிருக்க கோமணத்துக்கு இது எவ்வளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இவ்வளவு பேசிட்டு இருப்பா. ஆனா அப்போ வெனேசாவும் என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்குதுன்னு வந்து பார்க்கும்போது நம்ம சார்லட்டை பார்த்தோன்னே அவளுக்கு லைட்டா பொறாம வந்துருது. என்னது இது நம்மளோட அழகுல ஒரு ஸ்டெப் தூக்கலா இருக்கிறாளேன்னு யோசிக்க சார்லட்டுக்கும் வெனேசாவை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன்னா நம்ம கேப்டன் யாமி கூட எந்நேரம் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இவளுக்கு கிடைச்சிருக்கு, அதனால ஒரு காண்டு. இப்படி ஒரு பக்கம் ஃபன் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சார்லட் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு மேட்டரை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு சூனியக்காரியால அவங்க ஃபேமிலிக்கு ஒரு விதமான சாபம் ஒன்று வந்திருக்கும் போல. 18 வயசு ஆகும்போது ஒரு பொண்ணோட உடம்புல இருக்கிற இந்த கேர்ஸ்ங்கிறது அவளையே அழிச்சிருங்கிற மாதிரியான ஒரு சாபமா இருக்கும். அதை நினைச்சு சார்லட்டோட அப்பா அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணக்குள்ள இவளும் கவலைப்படாதீங்க, அந்த கேர்ஸை பிரேக் பண்ற அளவுக்கு கண்டிப்பா நான் என்னைக்கா ஒரு நாள் ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக சார்லட் பெரிய பொண்ணு ஆகும்போது நிறைய பசங்க சார்லட்டை அப்ரோச் பண்ணி இருப்பாங்களா. அந்த எல்லா டைமுமே நீங்க என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா அப்போ மேபி உங்களோட ப்ரொபோசலை நான் கன்சிடர் பண்றேங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல தான் சார்லட் இருந்திருப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல சார்லட்டோட அந்த கேர்ஸுமே ஆக்டிவேட் ஆயிருந்திருக்கும். அந்த கேர்ஸ்ங்கிறது மேன்ஷன்ல இருக்கிற எல்லாரையும் துரத்தி விட்டு அவளையே கன்சியூம் பண்ணி காலி பண்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டா கேப்டன் யாமி உள்ள என்ட்ரி கொடுத்து அவளை காப்பாத்துறது மட்டும் இல்லாம எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்கன்னா பிடிக்கும். ஆனா அதே நேரத்துல நீயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் ஓகே தான், ஆனா டைம் டு டைம் தேவைப்படும் போது மற்றவங்களோட உதவியை எடுத்துக்கிறதுலயும் ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னோட பெட்டரா இருக்கிற மற்ற மேஜிக்கல் நைட்ஸுமே இங்க இருக்க தானே செய்றாங்க அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் போது சார்லட்டுக்கு அந்த டைம்ல தான் கேப்டன் யாமி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தப்போவே சார்லட்டோட அந்த கர்ஸுமே பிரேக் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் அவ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணா அந்த ஃபெஸ்டிவலோட முக்கியமான ஈவெண்ட் அந்த மேஜிக்கல் நைட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்றது தான். விசார்ட் கிங் அங்க இருப்பாரு, கூடவே மற்ற எல்லா கேப்டன்ஸும் அந்த இடத்துல இருப்பாங்களா. அடிஷ்னலா கேப்டன் வெர்மிலியனுக்கு இப்போ அடிபட்டிருக்க காரணத்தினால் வெர்மிலியனோட சிஸ்டரான மெரோலியோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கேப்டனா அசைன் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இவளை நாம லியோனான்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாய்சாட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான அவனை தூக்கி இருந்திருப்பாங்கல்ல, அவனோட அந்த பர்பிள் ஆர்கஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்குவாடுக்கு கைசர் அப்படிங்கிற புதுசா ஒரு கேப்டனை அசைன் பண்ணியிருக்காங்க. 9 பேர்ல வைப்பாங்க, 7 கேப்டன் தான் இருப்பாங்களா. டைமிங்க்கு இந்த யாமி வரமாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா சார்லட் இப்படி பண்ணுவானா எதிர்பார்க்கலையேங்கிற மாதிரி விசார்ட் கிங் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட்ல அதிகமான மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி நிறைய ஸ்டார்ஸ் வச்சிருக்குங்கிறது டவுட்டே கிடையாது. வில்லியமோட கோல்டன் டானுங்கிற ஸ்குவாடு தான் 125 ஸ்டார்ஸ் ஆமா. அதிகமான ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ண இந்த ஒரு ஸ்குவாட்ல யாரு அதிகமா தனிப்பட்ட முறையில ஸ்டார்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா வேற யாரு, சாத் நம்ம யூனோ பையனே தான். அடுத்ததாக ரெண்டாவதா வேற எந்த ஒரு ஸ்குவாட் அதிகமான ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குன்னு பார்த்தா வேற யாரு, அது நம்ம பிளாக் புல்ஸா இருக்குமா. நம்ம பசங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான், என்னது நம்ம அதிகமா வாங்கியிருக்குமா, நம்புற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஈவன் மக்களுமே பிளாக் புல்ஸா வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லையங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி பிளாக் புல்ஸை சேர்ந்து எவனா ஒருத்தன் மேல வாங்கடான்னு விசார்ட் கிங்க கூப்பிட்டு இருக்கும் போது கேப்டன் யாமி ஆஸ்தாவோட சொக்காவை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுட்டு அதை அட்டன் பண்றதுக்கு நீ தான் கரெக்டான ஆளுன்னு சொல்றான். ஏன்னா பிளாக் புல்ஸ் அதிகமான ஸ்டார்ஸை ஏர்ன் பண்றதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருந்ததே நம்ம ஹீரோ பையன் தான். நம்ம கிங்டம் சப்போர்ட் பண்ற விதமா இருக்கிற நிறைய மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி எதிரிகள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம காப்பாத்தி இந்த 2 பேரும் 16 வயசான பசங்க தான் இந்த சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இவங்க 2 பேரும் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருக்கும், இல்லைன்னா ஒண்ணு இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் பேசும்போது நம்ம செக்கே நடுவுல அவங்க ஒன்னும் நோபல் ஃபேமிலி எல்லாம் கிடையாதுப்பா, சாதாரண காமனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி விடுவானா. என்னது காமனர்ஸா, காமனர்ஸ்க்குள்ள இவ்வளவு பவர் இருக்காது, கண்டிப்பா அவங்க இது ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு ஒரே செகண்ட்ல அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களா. இதை கவனிச்ச இவனுமே இவனுங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, டெமோ தான் காட்டணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம டைரக்டா ஆஸ்தா பையனை நோக்கி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை லான்ச் பண்ணக்குள்ள அதை அவன் தடுத்துறானா. டேய் ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கத்திட்டு இருக்கும் போது இந்த அட்டாக்கை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் வாய புலந்துடுறாங்க, மக்கள் முதற்கொண்டு. சீரியஸ்லி அவ்வளோ பெரிய டெட்லியான ஒரு அட்டாக்கையாட அவன் இந்த இடத்துல சும்மா லான்ச் பண்ணா, அதை ஆப்போசிட்ல இருக்கிற அந்த குள்ளக்கா தடுக்க வேற செஞ்சானே, என்னடா இங்க நடக்குதுங்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் வாய புலந்து
வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விசார்ட் கிங்கும் ஆமா நீங்க கேள்விப்பட்ட மாதிரியே இவங்க 2 பேருமே காமனர்ஸ் தான். ஆனா இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்காக அவங்க இருக்கிற எல்லாரை விடவுமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்டை போட்டு தான் வந்து நிக்கிறாங்க. அந்த எஃபோர்ட்டுக்கான மரியாதைங்கிறத கொடுக்க தான் செய்யணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மற்ற ஸ்குவாட்லாம் எவ்வளவு ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிக்க அந்த கில் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான்ல அவனோட அக்வா டீருங்கிற ஸ்குவாட் அவங்க தான் 40 சம்திங் ஸ்டார் எடுத்து கடைசி பிளேஸ்ல இருப்பாங்களா. என்னது கடைசி பிளேஸ் அப்படிங்கிற பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். போய் அந்த பிளாக் புல்ஸ் செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்களேன்னு சாலிடும் நெபராவும் கான்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த சில்வர் ஈகிள்ங்கிற ஸ்குவாட் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கும். அதனாலதான் கடுப்பு எப்படா நமக்கு மேல இருக்கிறானுங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை ஷெரிஷ் பண்றதுக்காக இந்த கிங்டமோட கிங்கான அகஸ்ட் அப்படிங்கிறவனும் வருவானா. ஆனா அவன் வந்து அங்க நிக்க இருக்கிற யாருமே அந்த அகஸ்ட சுத்தமா கண்டுக்கூட மாட்டாங்க. இவன்லாம் எதுக்கு கிங்கா இருக்கிறான், இவன்லாம் யாராவது கிங்கா பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் மக்கள் கிட்ட இருந்து இருக்கும். விசார்ட் கிங்கே கிங்கா இருந்திருக்கலாம், எதுக்கு இந்த ஆளையெல்லாம் கிங்கா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு குழந்தை கூட வாயெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்குமா. என்னடே நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா ஏதாவது கொஞ்சமாவது கத்துறது கை தட்டுறது எதுவுமே பண்ண மாட்டீங்களாடாங்கிற மாதிரி அந்த கிங்கும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த கிங்குக்கு கொஞ்சம் காண்டாவும் இருக்கும். ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஒன் ஆஃப் த டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபரா இருந்தாலும் விசார்ட் கிங்குக்கு கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்ல பாதி கூட அவனுக்கு கிடையாது. பிளஸ் இப்ப கூட கோல்டன் டவுனை சேர்ந்த வில்லியம் தான் எல்லா வருஷமுமே வந்து அவனோட ஸ்குவாட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா மத்த ஸ்குவாட்ல இருக்கிற சில பேர் ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க யாரும் நம்பர் 1 பிளேஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. ராயல் பிளட்டுக்கு மரியாதையே கிடையாது. சரி எப்படியாவது ஏதோ ஒரு விஷயம் சொல்லியாது மக்களோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்போம்ட்டு நம்மள அட்டாக் பண்ண வந்த அந்த டெரரிஸ்டான ஐ ஆஃப் த மிட்நைட் சன் அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கிற விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா டைமுமே அவங்க தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நம்ம கிங்டம்ல இருக்கிற பெஸ்டான மேஜிக் நைட்ஸ் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து அவங்கள ராயல் நைட்ஸ்ங்கிற ஒரு புதுசான ஒரு டீமா அனௌன்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஐ ஆஃப் த மிட்நைட் சன் கூட சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க. ஆக்சுவலி இந்த ஐடியா இந்த பிளான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசர்ச்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஜூலியஸ் தான் பார்த்து இருப்பாரா. யாரு நம்ம விசார்ட் கிங் தான் இருந்தாலும் வெளியில சொல்லி நான் பேர் எடுத்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோங்க கிங் பக்கத்திலே நிக்கிறான் அப்படிங்கறத கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு யூனோ கிட்ட ஆமா கிங் என்னடா இவ்வளவு டம்மி பீஸா இருக்கிறான், இவன் பாட்டுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரியுறான். இங்க இருக்கிற மேஜிக் நைட்ஸ்ல யாரு ஸ்ட்ராங் யாரு வீக்குங்கிற விஷயம் விசார்ட் கிங்குக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு நைட்டை சூஸ் பண்றதானே பெட்டரா இருக்கும், இவர் யாரு சூஸ் பண்றதாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இதை கேட்டு காண்டான கிங் காவலர்களே உடனே அவங்க 2 பேரையும் சிறைப்பிடிங்க அவங்கள மர்டர் பண்ணிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க இதை கேட்டு மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன கிங் லூஸ் ஆயிட்டான சம்பந்தமே இல்லாம பேசுறான் அப்படின்னு மக்கள்லாம் யோசிக்க இனிமேலும் இந்த கிங்க பேசி விட்டா அவ்வளவுதான் வேலைக்கு ஆகாதுன்னு விசார்ட் கிங்குமே தலை உன் வேலை முடிஞ்சது நீ போத்தல தேவையில்லாம வாங்கி விட்டு பிரச்சனை இழுத்து கட்டிக்காதே அப்படிங்கிற சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த ஈவென்ட் முடிஞ்சிட்டு நம்ம ஆஸ்தாவும் யூனோவும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த லியோனாங்கிறவ புது கேப்டன் நம்ம லியோ இருக்கிறான்ல அவன் மூஞ்சிலே ஒண்ணு வச்சுட்டு சமகான்ல அவ ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருப்பா. ஏன்டாடே உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா, கிரிம்சன் லைன்ஸ் நாம 5வது பிளேஸ்ல இருக்கிற மாதிரி என்னடா நீங்க என்னடா ஸ்டார்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.